ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு Black Warriors. இன்னைக்கு வீடியோவில் பெட்ரோலியம் இன்ஜினியரிங் கோர்ஸ் பற்றின டீட்டெயில்ஸ் தான் பார்க்க போகிறோம். பட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே அந்த பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பெட்ரோலியம் இன்ஜினியரிங் ஃபர்ஸ்ட் இந்த கோர்ஸ்னுடைய டியூரேஷன் அப்படின்னு பார்த்தோம்னா இது 4 இயர் அண்டர் கிராஜுவேட் ப்ரோக்ராம். ஃபர்ஸ்ட் இந்த கோர்ஸில் எதை பற்றி படிப்பீங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். நேச்சுரல் கேஸஸ், ஆயில், பெட்ரோல் இது பற்றின ப்ரொடக்ஷன் அண்ட் அதை எப்படி ரிசர்வ் பண்ணுறது, ட்ரில்லிங் அண்ட் மட்டும் இல்லாமல் ப்ரொடக்ஷனை எப்படி இன்னும் டெவலப் பண்ணுறதுங்கிறத பற்றி பேஸ் பண்ணால் தான் இந்த கோர்ஸில் நீங்கள் படிப்பீங்க. ஸோ இதுக்கான எலிஜிபிலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இது 4 இயர் பேச்சுலரேட் ப்ரோக்ராம் அப்படிங்கிறனால 12th நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். அண்ட் 12th ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்தமேட்டிக்ஸ் கம்ப்ளீட் சப்ஜெக்ட்ஸ்க்காக நீங்கள் ஃபுல்லாக எடுத்து கம்பல்சரியாக படிச்சிருக்கணும். அண்ட் மினிமம் 50% ஆஃப் மார்க்ஸ் நீங்கள் ஸ்கோர் பண்ணியிருக்கணும். நெக்ஸ்ட் இந்த கோர்ஸில் என்னென்ன டாபிக்ஸ் சிலபஸ் கவர் பண்ணுவாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ட்ரில்லிங் இன்ஜினியரிங், ரிசர்வாயர் இன்ஜினியரிங், ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங், பெட்ரோலியம் எக்கானமிக்ஸ், ஜியாலஜி அண்ட் ஜியோஃபிசிக்ஸ் இது மாதிரி வேரியஸான ப்ரொடக்ஷன் பேஸ் பண்ணினதும் அண்ட் எக்யூப்மெண்ட்ஸ், ட்ரில்லிங் இது மாதிரி வேரியஸான சப்ஜெக்ட்ஸ் பேப்பர்ஸும் இதில் இருக்கும். அண்ட் இந்த சிலபஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஒவ்வொரு காலேஜ் பொறுத்தும் யூனிவர்சிட்டி பொறுத்தும் வேரி ஆகலாம். அது நீங்கள் சூஸ் பண்ணுற காலேஜ் பொறுத்து இந்த சிலபஸ் அமையும். நெக்ஸ்ட் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் இந்த கோர்ஸ் நீங்கள் சூஸ் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் ஸ்க்ரோல் ஆகிட்டு இருக்க நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணலாம். நாங்கள் உங்களுக்கு ஃபீஸ் பற்றின டீட்டெயில்ஸ் கொடுக்க ரெடியாகவே இருக்கும். நெக்ஸ்ட் கரியர் அண்ட் சேலரி வைஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த கோர்ஸ் முடிச்சுட்டு நீங்கள் இப்போ கரியர் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா பெட்ரோலியம் இன்ஜினியராக நீங்கள் ஒர்க் பண்ணலாம், ட்ரில்லிங் இன்ஜினியர், ரிசர்வாயர் இன்ஜினியர், ப்ரொடக்ஷன் இன்ஜினியராக ஒர்க் பண்ணலாம். ஸோ சேலரி எனக்கு எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா ஆஸ் அ ஃப்ரெஷராக உங்களுக்கு அரௌண்ட் 5 lakh per annumலேருந்தே ஸ்டார்ட் ஆகும். ஸோ உங்களுடைய ஸ்கில்ஸ் எல்லாமே நீங்கள் என்ஹான்ஸ் பண்ணிக்கிட்டீங்க, இல்லை நீங்கள் பிஜி கம்ப்ளீட் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கேற்ற சேலரி ஹைக் உங்களுக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட் இந்த கோர்ஸ்க்கு ஸ்கோப் இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா கண்டிப்பாக ஸ்கோப் இருக்குது. வேரியஸான இண்டஸ்ட்ரீஸ், ஆர்கனைசேஷன்ஸ், செக்டார்ஸ்லையும் நிறையா ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அவைலபிளாக இருக்குது. எக்ஸாம்பிளுக்கு ஆயில் அண்ட் கேஸ் இண்டஸ்ட்ரீஸில் நிறையா வேகன்சிஸ் இருக்கும். அண்ட் எனர்ஜி பேஸ்டு செக்டார்ஸ், கன்சல்டிங் சர்வீசஸ் அண்ட் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டில் உங்களுக்கு எல்லாமே இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னாலும் ரிசர்ச் ஓரியன்டாகவும் நீங்கள் ஜாப் சீக்ஸ் பண்ணலாம். ஸோ ஸ்கோப் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா இந்த கோர்ஸ் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணோன்னே நிறைய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அவைலபிளாக இருக்குது. சேலரி வைஸும் உங்களுக்கு மினிமம் நல்ல சேலரி பேக்கேஜ் அவைலபிளாக இருக்குது. ஸோ இன்றைக்கி வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த கோர்ஸ் பற்றின வேறு ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குது, இல்லை எந்தெந்த காலேஜஸில் இந்த கோர்ஸ் அவைலபிளாக இருக்குது அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இல்லை நீங்கள் சூஸ் பண்ணுற கோர்ஸ்க்கு எவ்வளோ ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வரும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் ஸ்க்ரீனில் ஸ்க்ரோல் ஆகிட்டு இருக்க நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணலாம். நாங்கள் உங்களுக்கு கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் கொடுக்க ரெடியாகவே இருக்கும். ஸோ இன்றைக்கி வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே அந்த பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் ஃபர்தராக நாங்கள் அப்டேட் பண்ணுற டீட்டெயில்ஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.